60 வருடங்களுக்கு மேலாக சுத்தமான குடிநீரை தேடும் பிரயத்தனத்தில் பொரால கிராம மக்கள் ஈடுபட்டனர். மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக அவர்களின் எதிர்பார்ப்பு இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. நியூஸ் போஸ்ட் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் ஆரம்ப திட்டமாக கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி பொரலேகம மக்களுக்கான குடிநீர் திட்டத்திற்கான நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. மலைக்குன்றில் அமைந்துள்ள இந்த கிராமத்துக்கு குடிநீரை விநியோகிப்பதற்காக பாரிய பிரயத்தனத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலை நமக்கு ஏற்பட்டது. தூய்மையான நீரேந்து பகுதியொன்றை இனங்காண்பது பிரதான சவாலாக காணப்பட்டதுடன் பல நாள் முயற்சியின் பலனாக நீரேந்து பகுதியொன்றை கண்டுபிடிக்க முடிந்தது. அதனூடாக பெறப்பட்ட நீரை களஞ்சியப்படுத்தி மக்கள் இலகுவாக பெற்றுக் கொள்ளும் வகையில் தயாரிக்கப்பட்ட திட்டம் இன்றைய தினம் மக்களிடம் கையளிக்கப்பட்டது. பல பொய்யான வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன. அதனை நம்பி மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். நீங்கள் செய்தது பாரிய உதவியாகும். 50களில் நான் இங்கு வந்தேன். அன்று முதல் இங்கு நீர் வழங்கப்படவில்லை. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும படிப்பாளர் நீட்ரா வீரசிங்க மற்றும் இந்த திட்டத்திற்கு அனுசரணை வழங்கிய பிராண்டெக்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகளின் பங்கேற்புடன் இந்த நீர் திட்டம் மக்களிடம் கையளிக்கப்பட்டது. ජනතාව සමග ජනතාව වෙනුවෙන් කටයුතු කරන අප மக்களுடன் மக்களுக்காக செயற்படும் நாம் நாட்டில் உள்ள பிரஜைகளின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டத்தை நிறைவு செய்ய கிடைத்தமை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இளம் சமூகத்தினருக்கு இது சிறந்த எடுத்துக்காட்டாகும். முயற்சி இருந்தால் அனைத்தும் சாத்தியமானதே. இதுவே மகாராஜா நிறுவனத்தின் உண்மையான நோக்கமாகும். 60 வருடமாக அசுத்தமான நீரை பருகிய பொராலை மக்கள் இன்று முதல் அந்த நீரை குடிக்க வேண்டியதில்லை. தூய்மையான நீரையே இன்றிலிருந்து நீங்கள் பருகப் போகின்றீர்கள் என்பதை நான் உங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றேன். 46 நாட்களுக்கு முன்னர் பதாகை ஒன்றை சிறுவன் ஒருவன் ஏந்தியிருந்தான். அதுவே இந்த பதாகை. அதனை கவனமாக வைத்துக் கொள்ளுமாறு நான் கூறினேன். 60 வருட தாகத்தை தணிக்க கடவுளாசி வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தற்போது கடவுளின் ஆசி கிடைத்துள்ளது. தாகம் தணிக்கப்பட்டுள்ளது. இதனை இனியும் காட்சிப்படுத்த தேவையில்லை. ஆகவே நான் அதனை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். உதவி தேவையான மக்களுக்காகவே மக்கள் சக்தி திட்டத்தினூடாக சிரச ஊடக வலையமைப்புடன் பிராண்டெக்ஸ் நிறுவனம் இணைந்து நிதி உதவி வழங்குகின்றது. மக்கள் சக்தி ஊடாக சிரச ஊடகம் பாரிய எடுத்துக்காட்டாக உள்ளது. மக்களிடம் சென்று அவர்களின் துயரை கேட்டறிந்து மக்களுக்கு தேவையான உதவிகளையும் வழங்குவது பாரிய புண்ணியமாகும். இந்த திட்டத்தை பராமரிப்பதற்கான பொறுப்பை மக்களிடம் கையளிக்கும் மக்கள் சக்தி மக்கள் அணி இங்கு ஸ்தாபிக்கப்பட்டதுடன் இந்த குடிநீர் குடிப்பதற்கு உகந்த நிலையில் காணப்படுகின்றது என்ற உறுதிச் சான்றிதழ் பிரதேச செயலரிடம் ஒப்படைக்கப்பட்டது.